ஹாய் கைஸ், ஹானர் இதுக்கிட்ட அவங்களோட நெக்ஸ்ட் பேண்டை லான்ச் பண்ணுற போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஹானர் பேண்ட் 6 அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட பேண்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 14 இந்தியாவில் செல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஜூன் 14 செல்லிங் ஆரம்பிச்சிடும். வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே வருவோம். இந்த குறிப்பிட்ட பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதில் ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். 1.47 இன்ச் AMOLED டிஸ்பிளேயோட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பேண்ட், அதாவது ஸ்மார்ட் வாட்சுக்கே பார்த்தீங்கன்னா 1.47 இன்ச் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாசான இருக்குது. ஸோ அதுக்கு விலை எந்த அளவு இருக்குன்னு தெரியல. ஏன்னா AMOLED டிஸ்பிளே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே AMOLED டிஸ்பிளேக்கான விலை அதிகமாக தான் இருக்கும். குறிப்பிட்டு இந்தியாவில் ஒரு 5000 ரூபாயாச்சும் குறைஞ்சது இதுக்கு ப்ரைஸ் ரேட்டிங் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த குறிப்பிட்ட பேண்டில் 14 நாளைக்கான ஒரு பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருந்தாங்க. 14 days எக்ஸ்டெண்டட் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. குறிப்பிட்டு ஸ்மார்ட் பேண்ட், இந்த ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 நாள் பேட்டரி லைஃப் இருக்கிறதே பெரிய விஷயம். குறிப்பிட்டு ஏன்னா நிறைய பேண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேண்ட்ஸ் 14 நாள் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பிட்டு சொன்ன போலே இருக்கும். பட் ஒரு சில பேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு 10 நாள்னு சொன்னாலே அது 5 நாள், ஒரு நாளே ஒரு சில பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேட்டரிலாம் ட்ரைன் ஆகும். பட் இவங்க ஹானர் இருந்துக்கிட்டு ஹானரோட பழைய பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க 7 நாள் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஷார்ப்பாக 7 days இருந்திருக்கு. இப்போ குறிப்பிட்டு 14 நாளைக்கான பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஹானர் பேண்ட் 6 வந்தால் தான் தெரியும் எந்த அளவு பேட்டரி லைஃப். ஸோ எனக்கு பொறுத்த சொல்லலாம் மினிமம் ஒரு 14 நாள் 12 நாளாச்சு, 10 நாள் மினிமம் மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் ஃபுல் சார்ஜ் போட்டால் இந்த ஹானர் பேண்ட் 6ஓட பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது போல் சொல்லலாம். ஏன்னா இதை நான் ஜஸ்ட் மை ஒப்பீனியனில் சொல்லலாம். பழைய பேண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னேன். நீங்களும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பழைய பேண்ட்ஸோட ஹானர் பேண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே பழைய பேண்ட்ஸோட அவங்க சொன்ன அளவுக்கு பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மற்ற ஸ்மார்ட் பேண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது போலே ஆக்சிஜன் டெஸ்டிங், அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களோட பாடி டெம்பரேச்சர் டெஸ்ட், இந்த மாதிரி டெக்னாலஜியும் அதையும் தாண்டி நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 10 வகையான பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் மோட்ஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸிங், ஜிம் ப்ராக்டிஸ்க்கெல்லாம் 10 வித்தியாசமான ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, முக்கியமாக ஜிம்முக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்த பிறகு நாங்கள் தனிப்பட்ட ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறோம். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு லான்ச் ஆன பிறகு இதுக்கான ரிவ்யூ வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது ஜிம்முக்கெல்லாம் போகிறப்ப எப்படி இருக்கும் யூசேஜ்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது லான்ச் ஆன பிறகு குறிப்பிட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறோம். ஓகேங்களா. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் பேண்டோட எப்படி நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? இந்த குறிப்பிட்ட பேண்ட் நல்லமா இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பேண்ட், பட் குறிப்பிட்டு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாயில் லான்ச் பண்ணால் நல்லா இருந்துக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படியே இதோட ப்ரைஸ் ரேட்டிங் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கான முக்கியமான விஷயம் அந்த AMOLED டிஸ்பிளேனால தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் இவங்க AMOLED டிஸ்பிளே கொடுக்காம IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலாம். பட் AMOLED டிஸ்பிளேனால தான் இங்கே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பேட்டரி லைஃபும் 14 நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. பொறுத்து பார்க்கலாம். இது லான்ச் ஆனவனு தான் தெரியும் பேட்டரி லைஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் பேண்டோட உங்களோட கருத்துக்களை எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும், டெக் நியூஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.